அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். குரு பகவான் இதுவரை தங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருந்து கஷ்டத்தை கொடுத்தார். 10லே குரு பதவி பறிபோகும், பணம் பறிபோகும் என்றோம். தற்போது அவர் 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி மே 26 அன்று அவர் கடகராசியில் உச்சம் அடைகிறார். தங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு இருப்பதால் லாபங்கள் பெருகும், பண வரவுகள் அதிகரிக்கும். ஏற்கனவே தங்களுக்கு விரயத்தில் கேது, மருத்துவ செலவுகள் அதிகரித்து கொண்டு உள்ளது. 6ஆம் இடத்தில் ராகு சாதகம், தங்களுக்கு சாதகம் ராகு. தற்போது குரு பகவானும் சாதகமாக வந்துள்ளார். சனி 7ஆம் இடத்தில் கண்ட சனியாக இருக்கிறார். கணவன் மனைவி அடிக்கடி சண்டை போட்டுக்கொண்டே இருந்திருப்பீர்கள். தரித்த வார்த்தைகளை உபயோகிப்பீர். ஒன்றும் இல்லாத விஷயங்கள் கூட அடிக்கடி சண்டை போட்டுக்கொண்டு இருந்திருப்பீர்கள். தற்போது குரு பகவான் கடகத்தில் அமர்ந்து தங்களுடைய 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தை, விருச்சிக ராசியை பார்ப்பதால் தங்களுடைய 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானை, சகோதர ஸ்தானத்தை பார்ப்பதால் சகோதர ஒற்றுமை பலப்படும். தங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். 5ஆம் இடமாகிய மகர ராசியை பார்ப்பதால் பிள்ளைகள் நன்றாக இருப்பர். வீட்டில் சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெறலாம். பிள்ளைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 7ஆம் இடமாகிய கலஸ்தரஸ்தானத்தில் உள்ள சனியை பார்ப்பதால் கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் ஓரளவு குறையும். 100% சண்டை 50% குறையலாம். தொழில்துறை அன்பர்கள் இன்னும் சிறிது காலத்துக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழில்துறையில் அகலக்கால் வைத்தல் கூடாது, கடன் வாங்குதல் கூடாது. பார்ட்னர்ஸ்களுக்குள் ஒருவரை ஒருவர் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்ள வேண்டும். வியாபாரிகள் அகலக்கால் வைத்தல் கூடாது. பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் சற்று கவனமாக இருங்கள். இல்லாவிட்டால் கட்டிட வேலை செய்வோருக்கு, ஒப்பந்ததாரர்களுக்கு நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. மற்றபடி தரகு, கமிஷன், ஏஜென்சி தொழில் நன்றாக நடைபெறும். லாபங்கள் பெருகும், பண வரவுகள் பெருகும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. குரு பகவான் லாபஸ்தானத்தை வந்திருப்பதால் இதுவரை தரங்களான சுபகாரியங்கள் நன்றாக நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு நல்ல முறையில் கருத்தரிக்கும். நல்ல ஆரோக்கியமான குழந்தைகள் பிறப்ப. பெண்களுக்கு நார்மல் டெலிவரி உண்டாகும். பெரும்பாலும் ஆண் குழந்தைகள் பிறக்கலாம். ஆக தங்களுக்கு கேது சரியில்லை, சனி சரியில்லை, கண்ட சனி. இந்த நேரத்தில் குரு லாபஸ்தானம் வருவது மிக சிறப்பு. பழைய கடன்களை அடைப்பீர்கள். கோயிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானை தரிசனம் செய்யுங்கள். வியாழக்கிழமைகளில் குருவுக்கு 2 நெய் தீபம் ஏற்றுங்கள். வீட்டில் சுபகாரியம், மங்களகரமான காரியங்கள் நன்றாக நடைபெறும். தங்களின் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.